பெருமாளும் பொட்டல் புதர் நாடுமிட்டு ஆழ்வா குறிச்சி பாதையாய் ஆம்பூரு தனை கடந்து ஆம்பூரு தானே மெல்லவா பெருமாளையும் பாத உலகாலை சேர்வ அந்த அகத்தியர் அருவிலே வந்து நிறுத்தமாடி அந்த புதியாசல பெருமாள் என்று சொல்லக்கூடிய அகஸ்திய மகாமுனிவரானவே தென்பதியை கையமர்த்த வேண்டும். வடகைலாசம் உயர்ந்து தென்கைலாசம் தாழ்ந்திருக்கு. அந்த தென்கைலாசம் உயர்ந்திருக்கு. அதை கையமர்த்தனுமே என்றவர் மனதில் எண்ணி கும்பத்தில பிறந்த கும்பமுனிவர் அழைத்துக் கொண்டு தவத்தில பெரியவர் தான் அகஸ்திய மாமுனிவர் பாபநாசம் தனிலே வந்தோ அந்த பாபநாச பெருமாளையும் பாத உலகாலை சேர்வ செய்து எங்கே வருவார் என்று பார்த்தோமானால் எப்ப புதிய மலை தன்னதியில் புதிய மலை தன்னதியில் அகஸ்தியர் புறப்பட்டு தவானாரே அகஸ்தியர் இந்த புதிய மலையிலே வந்து தவம் இருக்க வேண்டும். ஆண்டவனை எண்ணி அருந்தவசிருந்தோமானா தென்கைலாசம் கையமர்த்த வேண்டும் என்று அந்த புதிய மலை சாரலிலே வந்து புதியாசல பெருமாள் என்று சொல்லக்கூடிய இந்த அகஸ்திய முனிவருக்கு அந்த அகஸ்திய முனிவரானவர் புதிய மலையில தவம் இருந்ததால புதியாசல பெருமாள் என்று பேர் நாமத்தை வாங்கி அகஸ்திய முனிவரானவர் அந்த கும்பத்திலே பிறந்த கும்ப முனிவரிடத்திலே ஏ ஐயாவே கும்பமோனி ஆண்டவன மனதில் எண்ணி நான் தவம் இருக்க போறேனையோ நீ காவக்கார கும்பமோனி காவலாது செய்யவே மனதில் ஏனி ஆண்டவன மனதில் ஏனி நான் தவம் இருக்க போறேனா போறேனப்பா ஆமா என்று சொன்னதொரு வேளையே அந்த அகஸ்திய முனிவர் பார்க்கிறார் கும்ப முனிவரிடத்துல நான் ஆண்ட தென்கைலாசத்துக்கு கையமர்த்தேன் ஆண்டவனை எண்ணி அருந்தவன் இருக்க போகிறேன் பகவானை தான் நினைத்து பாரத்தவம் செய்ய போகிறேன் ஐயா என்னுடைய தவத்துக்கு எந்த இன்னல் இடைஞ்சல் வரப்படாது யாரும் வந்து என்னை இடைஞ்சப்படுத்த கூடாது நான் தவம் இருக்கும் பொழுது ஆண்டவனை எண்ணி ஒரே எனது தவம் இருக்கணும் யாராவது என்ன பார்க்க வந்தாலும் சரி என்ன தேடி வந்தாலும் சரி யாரையும் உள்ள விடக்கூடாது ஏ கும்பத்துல பிறந்த கும்பமுனி எனக்கு காவலாக இருக்க வேண்டும் என்று அகஸ்திய மாமுனிவரானவர் இந்த கும்பத்திலே பிறந்த கும்ப முனிவரை காவலாக வைத்து விட்டு எப்ப காவலுக்கு வைத்து காவக்கார கும்பமூனி அந்த அகஸ்திய முனிவருக்கு காவக்கார குனிவரால் இருந்து வரும் வேளையில் அந்த அகஸ்திய முனிவரும் ஆண்டவன மனதில் அவரோ அருந்தவது செய்துவார் அந்த
அகஸ்திய மாமுனிவரானவர் ஐயா கும்பமுனி நான் புதிய மேலையில வந்து புதியாசல பெருமாளாக கொழுவிருந்து ஆண்டவனுக்கு எண்ணி அருந்தவசி இருக்க போகிறேன் பகவானை நினைச்சு ஆகையாலே என்னுடைய தவத்துக்கு எந்த இன்னல் இடைஞ்சலும் வந்துடக்கூடாது. யாரு என்ன தேடி வந்தாலும் சரி என்ன நாடி வந்தாலும் பார்க்க முடியாதுன்னு சொல்லிரு. என் தவத்துக்கு எந்த இன்னல் இடைஞ்சல் வரக்கூடாது என்று புதியா சில பெருமாளாக அந்த அகஸ்திய மாமுனிவரானவே ஆண்டவனை மனதில் எண்ணி அல்லும் பகல் 60 நாள் அல்லும் பகல் 60 நாள் உண்ணாமல் உறங்காமல் ஒரு நொடியும் தூங்காமல் அந்த அகஸ்திய மாமுனியும் ஆண்டவன மனதில் எண்ணி மனதில் அருந்தவசு செய்தோ தென் கைலாசத்துக்கு ஐயமர்த்த வேண்டுமானா நான் ஆண்டவனை எண்ணி அருந்தவசி இருக்க போகிறேன். பகவானை தான் நினைத்து பாரத்தவம் செய்ய போகிறேன் ஐயா. என்னுடைய தவத்துக்கு உம்மால எந்த இடத்துல வரக்கூடாது என்று காவலுக்கு கொம்பமணிவரை வச்சுட்டு அகஸ்திய முனிவர் தவம் இருக்க போயிட்டார். தவம் இருக்க சென்ற போது புதிய மலை தன்னதியிலே புதியாசல பெருமாளாக அகஸ்திய முனிவர் தவம் இருந்து வருகிறாரு. இப்படி இருக்கும் போது என்ன நடக்கு என்று பார்த்தோமானா ஐயா கீழ்நாடு தேசத்தீர் ஐயா கீழ்நாடு தேசத்தீர் அந்த மருகாத்தல ஊரதி அந்த மருகாத்தலை ஊரதிலே வந்து மருகாத்தலை ஊரதிலே உலக்குடி மலை பக்கத்தில மலை உச்சியில ஊருடையார் சாஸ்தா குழுவி இருக்கிறார். அந்த ஊருடையார் சாஸ்தா குழுவி இருக்கக்கூடிய நாளையில் இந்த ஊருடையார் சாஸ்தாவும் அகஸ்தியரை பத்தி கேள்விப்பட்டிருக்காரு. ஐயா தவத்தில பெரியவர் அகஸ்திய மாமுனிவர். அவர் தென்பதிகைக்கு வந்திருக்காரு என்று தெரிந்த போது பார்த்தார் ஊருடையார் சாஸ்தா. இந்த அகஸ்தியரை பார்ப்பது சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. அவர் தென் கைலாசத்துக்கு கையமர்த்த வந்திருக்காரு. இப்ப அவரை பார்த்தா தான் பார்த்தபடி நம்முடைய இடத்துக்கு வந்திருக்காரு. இப்ப பார்க்கலாம் வடக்க போய் பார்க்க முடியுமா? முடியாது. ஆகையால அந்த புதிய மலை சாயலுக்கு சென்று புதிய மலை உச்சியிலே வந்து அகஸ்திய முனி
முனிவரை கண்டு கழிக்க வேண்டும் என்று ஊருடையார் சாஸ்தாவும் மலை உச்சில இருந்தவரோ மலை விட்டு கீழே இறங்கி மருகாத்தலை தனை கடந்து ஊருடையார் சாஸ்தாவும் அந்த அரசியரை பார்ப்பதற்கு எங்க எங்க வாரா மருகாத்தலை ஒரு தலம் மதீர் சித்தாற்றங்கரையதீர் கலந்து தீர்த்தம் தானியார் அந்த பூனுடைய சாஸ்தா புகழுடனே வருவார் மருகாத்தலை ஊரில் இருக்கும் பொருடைய சாஸ்தா அகஸ்திய முனிவரை கேள்விப்பட்டு வடகைலாசிலிருந்து தென்கிழக்கு கையமற்றவதற்கான ரகசிய முனிவர் அவரை பார்த்து பேசணும். அவர் பார்க்கக்கூடிய கண்கொள்ளா காட்சி நமக்கு சாதாரணமா கிடைக்காது. அவரே நம்முடைய இடத்துக்கு வந்திருக்காரு. கட்டாயம் பார்க்க வேணும் என்று தவத்திலே பெரியவர் அகஸ்திய மாமுனிவரை கண்டு கழிக்க வேணும் என்றோ அகஸ்திய மாமுனிவரை பார்ப்பதற்கு அந்த ஊருடையார் சாஸ்தாவும் மலை உச்சியை விட்டு கீழிறங்கி உலக்குடி மலையை விட்டு நம்ம ஊருடையார் சாஸ்தா மருகால் தலை ஊருமிட்டு மேற்கு முகமாக வருகிறாரு. எப்ப சீமை எல்லாம் பேர் வீழங்கோ அந்த சீவர பேரி தன்னதீர் சித்தாற்றங்கரையதீர் நம்ம பூலுடையார் சாஸ்தா அவர் கலந்து தீர்த்தம் தானியார் சீவர பேரி தனை கடந்து புதுமனை பாதை கூடி எங்க எங்க வருவாரா மேலப்பாட்டம் தனை கடந்து தனை கடந்து ஆலயங்கொட்ட வராரே அங்கு கருங்கொள்ளம் பாதை மேல முன்னீர் பள்ளம் தான் கடந்து மேல முன்னீர் பள்ளம் பாதை கருவை வழிதனை கடந்து கருவை வழிதனை கடந்து பிராஞ்சேரி வருவார். தனை கடந்து பத்த மேடை பதை கூடி உடனே வாராரே சேர்மாதேவி விளக்கும் விட்டு காரக்குறிச்சி பாதை கூடி வீரவநல்லூர் தனை கடந்து வீரவநல்லூர் தனை கடந்து நம்ம சாசாவு ஏகி வாரா சாசாவு ஏகி வாரா வீரவநல்லூர் தனை கடந்து வெள்ளாங்கோழி பாதை கூடி கரம்பை வழி தனை கடந்து கரிடை குறிஞ்சி பாதையால் அம்பாசமுத்தி
நான் கடந்த கொற்றாங்கோலோ விளக்கும்மி சிவந்திபுரம் தன்னதி சிவந்தி அப்பரை தஞ்சவ செய்த நம்ம பூருடையார் சாஸ்தா அகஸ்தியரை பார்ப்பதற்கு அவர் புதிய மலையில் வருவார் அந்த பாவநாசம் தன்னதில அந்த பாவநாச பெருமாளையும் உலகாலை சேர்வ செய்து அந்த புதிய மலை தன்னதில அப்பா தன்னதில புறப்பட்டு தவறாரே பார்ப்பதற்கு அன்புடனே வாரவோ இந்த ஊழியர் சாஸ்தா அகஸ்திய முனிவரை பார்க்கணுமே என்று மரியாத்தலை ஊர் விட்டு ஒதியமலை சாரலுக்கு வந்துட்டார். பாவநாச மலையிலே வந்து அங்க தவம் இருந்து வாராரே இந்த அகஸ்திய மாமுனிவர். அகஸ்திய முனிவரை பார்க்க வந்த போது வழியில யார் நிக்கா? நம்ம கும்பத்துல இருந்த கும்ப முனிவர் வழி மறிக்கிறார். என்ன காரணம்? அவர் காவல் இல்ல. எப்பா இது நம்முடைய காவல் அல்லவா? அகஸ்திய முனிவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, நான் தவம் இருக்க போறேன். தவம் இருக்கும் போது எனக்கு இன்னல் இடத்துல வரக்கூடாது, யாரை கொண்டு எந்த இடைஞ்சலும் வரக்கூடாது, யார் வந்தாலும் அனுமதிக்காதுன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆகையால அந்த காவலுக்கு நிற்கிறாரு கும்ப முனிவரானவரோ. கும்பத்தில பிறந்த கும்ப முனிவரானவே நம்ம ஊருடையார் சாஸ்தாவே இந்த கும்பமுனி வழிமறித்தார். ஐயாவே சாஸ்தாவே உமக்கு எந்த ஊரு எந்த தேசம், நீர் எங்கிருந்து இங்கு வந்தேன், வந்ததொரு விவரம் என்ன விவரம் என்று கும்பமுனி அப்பாரா வாராரு. நம்ம கும்பத்தில பிறந்த கும்பமுனி வழிமறிக்கிறாரு. ஐயா உமக்கு எந்த ஊரு எந்த தேசம், எங்க இருந்து இங்க வந்திருக்க, இங்க வந்த அகஸ்திய முனிவரை தேடி வந்த விவரம் என்ன என்று கேட்கிறாரு காவலுக்கு இருந்த கும்பமுனி. அப்ப சொல்லுகிறார் புருளையார் சாஸ்தா, ஐயா எனக்கு ஊர் என்ன தெரியுமா? உலக்குடி மலையில அந்த உயர்ந்த மலை உச்சியில இருக்கேன். என் பேர் தான் புருளையார் சாஸ்தா. ஆமா தவத்தில பெரியவர் அகஸ்திய முனிவர் இங்க புதிய மலைக்கு வந்திருக்காரு கேள்விப்பட்டேன். அந்த புதிய மலையில வந்து அகஸ்திய முனிவரை பார்ப்பதற்கு சாதாரணமா முடியுமா? ஆகையால நம்முடைய இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த அகஸ்திய முனிவர் அருமை பெருமைகளை கேள்விப்பட்டு அகஸ்திய முனிவரை பார்க்க வந்திருக்கேன் என்று சொன்னார் புருளையார் சாஸ்தா. அப்பதான் பார்த்தார் கும்பமுனி, ஐயா அகஸ்தியரை பார்ப்பது சாதாரணப்பட்ட காரியம் கிடையாது. இது யாருடைய காவல் தெரியுமா? இந்த கும்பமுனியோட காவல். ஆமா அகஸ்திய முனிவர் சொல்லியிருக்காரு, தவத்துல இருக்கும் பொழுது எனக்கு எந்த இடைஞ்சலும் இன்னல் வரப்படாது, யாரு என்ன தேடி வந்தாலும் விடக்கூடாது. ஆமா காவலுக்கு என்ன நிறுத்திருக்காரு. ஆகையால அந்த அகஸ்திய முனிவருடைய பூஜைக்கு எந்த தடங்களும் வரக்கூடாது, தவத்துக்கு இடைஞ்சலுக்கு நான் விட மாட்டேன், உள்ள விட மாட்டேன்னு சொன்னாரு இந்த கும்ப முனிவர். பொருளையார் சாஸ்தா பாக்குறாரு, எப்பா தென்னாடு தேசத்துல பொருளையார்னு என் பேரை சொன்னா எனக்கு 1000 பக்தர்கள் உண்டப்பா. அப்பா பொருளையார் என் பேரை சொன்னா அட்டம் துளிக்காது, அசல் காத்து வீசாது, அப்படிப்பட்ட என்னவே உள்ள விட மாட்டேங்க, என்னையே மறிக்க நீ காவலுக்கு பெரிய கெட்டிக்காரன் தான்பா. இருந்தாலும் அகஸ்திய முனிவரை பார்க்க வேண்டும் என்று சொல்ல பார்த்தார் கும்பமுனி. கோபங்கடு நல்ல கோபம் கொண்டு கோபம் கொண்டு கொதித்தழுந்தாரே கும்பமுனி. கோபம் கொண்டு
கும்பமுனி சொல்லுவாரா சொல்லி அப்போ பார்த்துட்டாரு இந்த பூருடையார் தென்னாடு தேசத்துல பூருடையார் சாஸ்திரானி என் பேரை சொன்னா அங்க நடக்குமப்பா அவ்வளவு கூட்டம் எனக்கு இருக்கு நான் புதிய மலைச்சாரில புதியாசல பெருமாளை பார்க்க என்னால முடியாதா என்று சொன்ன போது தவத்தில பெரியவர் அகஸ்திய முனிவர் அவருடைய தவமானது என்னுடைய காவல இருக்கு இந்த கும்ப முனிவோட காவலில அட்டம் ஜொலிக்காது அசல் காத்து வீசாது என்னுடைய காவலில யாரும் பார்க்க முடியாது என்று அகஸ்திய முனிவரை யாரும் இடைஞ்சல் படுத்த கூடாது அவர் தவத்துல இருக்காரு என்று வழியை மறைத்தார் புள்ளைய சாஸ்தாவை நீர் போயிட்டு அவர் தவம் முடிந்த பரவாரும் என்று போய் வாரும் என்று அந்த பூளையார் சாஸ்தாவே திரும்ப போக வச்சாரு கும்பமுனி அப்படி கும்பமுனி போன போது அந்த பூளையார் சாஸ்தா அகஸ்திய முனிவரை தான் நம்ம பார்க்கத்தான முடியலே மறுகாத்தலை ஊருக்குத்தான் மறுகாத்தலை ஊருக்குத்தான் மர உச்சியில போய வந்தாய் பார்க்க முடியாதுன்னு கும்பமுனி மறைத்தாரு அவருக்கு சரியான ஆளத்தான் வச்சிருக்காங்க என்று சொல்லி அந்த பூர்ணையார் சாஸ்தா வந்த வழியே திரும்பி போயிட்டார் எங்க போயிட்டாரு மருகா தலகூரில மலை உச்சியில இருக்க பூர்ணையார் வாசலிலே வந்து தானே அமர்ந்தார் இந்த பூர்ணையார் சாஸ்தா சில காலம் சென்றது பார்க்கிறார்